ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு மிதுன லக்ன நண்பர்களுக்கு 10 நாட்களுக்கான பலன், செப்டம்பர் 21 முதல் செப்டம்பர் 30 வரைக்கும் உள்ள பலன்களை பார்க்கலாம். முதல் நாளான செப்டம்பர் 21 சனிக்கிழமை மேசராசியில் பரணி நட்சத்திரத்தில் சந்திரன் போகிறாரு, சுக்கரனுடைய நட்சத்திரத்தில். இந்த 11ஆம் இடம் என்பது நமக்கு நினைத்த காரியங்கள், எதிர்பார்க்கிற செய்திகள் வந்து சேர்றது, நண்பர்கள் வகையில் மகிழ்ச்சியாக இருக்கிறது, மூத்த சகோதர வகையில் மகிழ்ச்சி தர்றது, இதெல்லாம் 11ஆம் அதிபதி. அதுக்கு உண்டான அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான சுக்கிரன் வந்து எங்கே இருக்காரு, நமக்கு 5ஆம் வீட்டில் இருக்கார், துலா ராசியில் இருக்கார். அதனால் இன்னைக்கு குழந்தைகள் சார்ந்தும் நமக்கு இன்பங்கள் சார்ந்தும் நன்மைகளை தரும். அதாவது ஒரு மகிழ்ச்சிகரமான நிகழ்வுகளை நடத்திக்கிறது, சுபகாரியங்களுக்கும் சிறப்பு தரும். அது வந்து சுக்கிரன் வந்து ராகு மாதிரி செயல்படுறார். இப்போ ராகு வந்து நமக்கு 10ஆம் வீட்டில் இருக்கு, லக்னத்திற்கு 10ஆம் வீட்டில் ராகு இருக்கார். அப்போ தொழில் பலமும் இன்னைக்கு கூடுதலாக இருக்கும், தொழில் மூலமாகவும் நமக்கு நன்மைகள் கிடைக்கும். செப்டம்பர் 22 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ரிஷபராசியில் சந்திரன் போகிறாரு, நமக்கு 12ஆம் இடம். அந்த 12ஆம் வீட்டில் விரயஸ்தானத்தில் சந்திரன் போகிறாரு அப்படின்னா 4ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் மூணும் வேலை செய்யுதுன்னு எடுத்துக்கணும். அந்த மூணுலேயும் அந்த சந்திரனுடைய நட்சத்திரம், சூரியனுடைய நட்சத்திரம், செவ்வாயினுடைய நட்சத்திரம் இருக்கும். இப்போ அடுத்தடுத்து அந்த 12ஆம் இடத்துல இந்த 3 நட்சத்திரமும் வரும். இப்போ சூரியனுடைய நட்சத்திரம் அந்த இடத்துல வருது அப்படின்னா 12ஆம் இடம் அப்படிங்கிறது அவர் வந்து நமக்கு செலவு பண்ணுற விஷயத்த வச்சிருக்காருன்னு அர்த்தம். இப்போ அவர் இருக்கிறதே 4ஆம் இடத்துல இருக்கார், அதுவும் வந்து தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் உத்தரத்தில் இருக்கார். அது ஒரு பாசிட்டிவ். என்ன அப்படின்னா அந்த 8ஆம் இடம் 12ஆம் இடம் அப்படிங்கிற விரயத்தை விட அந்த சூரியனுடைய சொந்த வீடுன்ற அந்த சிம்மராசினுடைய பலனை தருவார் உத்தர நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால. அதனால் நமக்கு இன்னைக்கு ஒரு சந்தோஷம், மன மகிழ்ச்சி, சிறு பிரயாணம், ஒரு சிலருக்கு ஏதாவது மாறுதல்கள் எதிர்பார்க்குறவங்களுக்கு வீடு மாறுறது, இடம் விற்கிறது, ஒரு பிரயாணம் போகிறது, இதுக்கு தகுந்த திட்டங்களுக்கு டாக்குமெண்ட்டு, அக்ரிமெண்ட்டு, இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கு. செப்டம்பர் 23 திங்கட்கிழமை ரோகிணி நட்சத்திரம், நம்ம லக்னத்துக்கு 12ல் சந்திரன், சந்திரனுடைய நட்சத்திரத்திலே போகிறார். அப்போ 4ஆம் இடத்துல இருக்கிற சந்திரனுடைய நட்சத்திரமான அஸ்தத்தில் கேது இருக்கார். அப்போ 4ஆம் இடமும் 12ஆம் இடமும் ஒரு தொடர்பில் நமக்கு சந்திரனும் கேதுவும் வேலை செய்யுது. அதனால் தாயார் சம்பந்தப்பட்ட செலவுகள், வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கிறதுக்கான செலவுகள், உறவினர்கள் வழியில் சின்ன சின்ன மனத்தாங்கல்கள், இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கேது அப்படின்னாலே நமக்கு ஒரு சஞ்சலத்தை கொடுக்குறவர். சந்திரன் சாரத்தில் போகும்போது மனசை வந்து குழப்புறவர் அப்படின்னு எடுத்துக்கணும். செப்டம்பர் 23 திங்கட்கிழமை இந்த ரோகிணி முடிஞ்சு செப்டம்பர் 24 செவ்வாய்க்கிழமை மிருகஸ்ரீஷ நட்சத்திரம். அது வந்து காலையில் 9:55 வரைக்கும் ரிஷபராசியில் 12ஆம் இடத்துல சந்திரன் செவ்வாய் நட்சத்திரத்தில் 2ஆம் பாவத்தில் போகிறவர் நம்ம மிதுன ராசிக்கு உள்ள 3ஆம் பாவத்துக்கு மாறுறாரு காலையில் 9:55க்கு. செவ்வாய் வந்து திருவாதிரை நட்சத்திரத்தில் நம்ம லக்னத்திலேயே இருக்கார். அப்போ நம்ம லக்னத்தில் அவர் ராகுவை போல செயல்படுறாரு. ராகு நமக்கு 10ஆம் வீட்டில் இருக்கார். தொழிலுக்கு நல்ல நாள், சிந்தனைகளுக்கு சிறப்பான ஒரு ஆக்டிவ்னஸை கொடுக்கும். என்ன பேசும்போது கொஞ்சம் முரட்டு சுபாவம், முன்கோபம், இதையெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கணும். செவ்வாயினுடைய நேச்சர் ராகுனுடைய சாரம், அதனால் கொஞ்சம் படபடப்பு, பரபரப்பு, இதெல்லாம் வந்து அடுத்தவங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் அக்ரெசிவாக தெரியும். அதை கொஞ்சம் சாஃப்ட் நேச்சராக பண்ணிக்கிறது நல்லது. இந்த செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் குரு இருக்கார் 12ஆம் இடத்துல. அதனால் கணவன் மனைவி உறவு சார்ந்தும் இது மாதிரியான வாக்குவாதங்களை நாம் எதிர்பார்க்கலாம். அதை அனுசரித்து நம்ம நடந்துக்கிட்டால் நமக்கு பிரச்சனை வராது. செப்டம்பர் 25 புதன்கிழமை திருவாதிரை நட்சத்திரம். நம்ம ராசியிலேயே சந்திரன் ராகு மாதிரி செயல்படுறாரு.
இன்னைக்கு ராகு உட்கார்ந்த நட்சத்திர பலனை நம்ம அனுபவிக்க போகிறோம். ராகு வந்து 10ஆம் இடத்துல சனியுடைய நட்சத்திரத்தில் இருக்காரு, சனி 9ல் இருக்காரு. அதனால இன்னைக்கு உற்பத்தி சார்ந்த தொழில் பலம் பெருசாக இருக்காது. ட்ரேடிங் பண்ணுறதுல கொஞ்சம் ஆக்டிவாக பண்ண முடியாது. மார்க்கெட்டிங் நல்லாயிருக்கும், ஒரு கேன்வாசிங் நல்லாயிருக்கும், போதனா மார்க்குன்னு சொல்லக்கூடிய ஒரு சொல்லித்தரக்கூடிய தொழிலெலாம் நல்லாயிருக்கும், ஐடி லைன் நல்லாயிருக்கும், கமிஷன் வகை இதெல்லாம் நல்லாயிருக்கும், டிரான்ஸ்போர்ட் வகை நல்லாயிருக்கும். ஸோ மூளை உழைப்பு சார்ந்து இன்னைக்கு நல்ல பலனை தரும். செப்டம்பர் 26 வியாழக்கிழமை நம்ம ராசியிலேயே இருக்கிற குருவனுடைய புனர்பூச நட்சத்திரம். சாயந்தரம் 5:12 மேலே கடகராசியில் அதே குருவனுடைய புனர்பூச 4ஆம் பாதத்துக்கு நான் வந்துடுவேன். இப்போ குரு இன்னைக்கு எப்படி செயல்படுவார் அப்படின்னா, 12ஆம் இடத்துல செவ்வாய் நட்சத்திரத்தில் இருக்கார் குரு. செவ்வாய் நமக்கு லக்னத்திலேயே இருக்குது. அதனால் இன்னைக்கு ரகசிய சில செயல் திட்டங்களை போடுறதுல நமக்கு ஆர்வம் இருக்கும். பிரயாணங்கள் போகிறது, ஏதாவது சிகிச்சைக்கு நமக்காக சிகிச்சைக்கு போகிறது, அல்லது குடும்ப உறுப்பினர்கள் தெரிஞ்சவங்களுக்காக அந்த பிரயாணத்தை போயிட்டு வர்றது, இது மாதிரியான நிகழ்வுகள் நடக்கும். அப்போ குரு வந்து செவ்வாய் போல செயல்பட்டாலும் குருவோட நட்சத்திரத்தில் 9ஆம் வீட்டில் சனி உட்கார்ந்துருக்கார். அப்போ சனி வந்து என்ன பண்ணுறாரு, பூர்வீகம் சார்ந்து, சொந்த பந்தம் சார்ந்து, நமக்கு ஆன்மீகம் சார்ந்து சில நல்ல விஷயங்களை கொடுக்குது. உயர்கல்வி, வெளிநாட்டு தொடர்பு, இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கு. செப்டம்பர் 27 செவ்வாய்க்கிழமை பூச நட்சத்திரம். நமக்கு 2ஆம் இடமான கடகராசியில் சந்திரன் சனி மாதிரி செயல்படுறாரு. சனி வந்து 9ஆம் வீட்டில் இருக்கார். அப்போ குரு 12ல் இருக்கார். இந்த 2, 9, 12 அப்படிங்கிறது காசு கொஞ்சம் சேமிக்க முடியாமல் இருக்கும். செலவுகள் கூடுதலாக இருக்கிறதுனால டைட்டாக இருக்கும் ஃபினான்ஸ். மற்றபடி தொழிலுக்கு பாதிக்காது. மறுநாள் செப்டம்பர் 28 சனிக்கிழமை ஆயில்ய நட்சத்திரம், கடகராசிலேயே புதனுடைய நட்சத்திரம். புதன் வந்து உத்தர நட்சத்திரத்தில் இருக்கார், சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார், 4ஆம் இடத்துல. அதனால் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிறது, அது சம்மந்தப்பட்டது நல்லாயிருக்கும். தாயார் சம்பந்தப்பட்டது சில அசௌகரியங்கள் ஏற்படலாம். அவங்களுக்கு ஏதாவது சிகிச்சைகளோ அல்லது பிரயாணங்களோ ஏற்படலாம். மற்றபடி நமக்கு வந்து உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு கொஞ்சம் தடையாக இருக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம், வீடு வாகனம், இது சம்மந்தப்பட்டதெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் முயற்சி தள்ளி போடணும். மறுநாள் செப்டம்பர் 29 ஞாயிற்றுக்கிழமை மக நட்சத்திரம். கடகராசியில் இருக்கிற சந்திரன் சிம்மராசிக்கு மாறிடுறாரு. 3ஆம் இடத்துல இருக்கிற சந்திரன் கேதுவை போலவும், 4ஆம் இடத்துல இருக்கிற கேது சந்திரனை போலவும் செயல்படும் பரிவர்த்தனையில். அதனால் இன்னைக்கு அறிவை வச்சு பயன்படுத்தி நம்ம செய்யக்கூடிய காரியங்கள், தகவல் தொடர்புகள், ஆவணங்கள், இதெல்லாம் நல்லாயிருக்கும். சொந்த பந்தம் சார்ந்த சில விஷயங்கள் இருந்தாலும் கேதுங்கிறதுனால சில பேருக்கு சஞ்சலங்கள், குழப்பங்கள், அதாவது வதந்தி பேசுறது, புறம் பேசுறது, இது மாதிரியான கலகங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும். செப்டம்பர் 30ஆம் தேதி பூர நட்சத்திரம். காலையில் 6:18 சந்திரன் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் போகிறார், சிம்மராசியில். 3ஆம் இடத்துல சந்திரன் இருந்தால் கம்யூனிகேஷன் நல்லா இருக்கும். சுக்கிரன் வந்து 5ஆம் இடத்துல இருக்கார், அதுவும் ராகு நட்சத்திரத்தில் சுவாதியில் இருக்கார். ராகு நமக்கு 10ஆம் இடத்துல இருக்கார். அதனால் நம்மளுடைய திறமைகளை வச்சு நம்ம புகழ் பெறக்கூடிய நாளாக இது அமையும். அதனால் நமக்கு நன்மைகள் ஏற்படும், வளர்ச்சிகள் இருக்கும். சில பேருக்கு மாற்றத்தினால் ஏற்றம் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது. இந்த 10 நாட்கள்லையும் நட்சத்திர ரீதியாக இந்த பலன்கள் கொடுத்தாலும் கூட நம்ம ஜனன ஜாதகத்தில் இன்னும் டெப்த்தாக போய் உபநட்சத்திரத்தை கால்குலேட் பண்ணி 12 பாவங்களுக்கும் உபநட்சத்திரம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இப்போ நடக்கிற திசா புத்தியில், கோச்சாரத்தில் நம்ம கேள்விக்கு சரியான பதிலை தரும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.